அதற்கு கட்டியங்கூறு, அதாவது இந்த ஆட்சி எப்படி இருக்கு அப்படிங்கிறத உள்ளங்கை நெல்லிக்கனி போல்னு இவங்க மேடையெல்லாம் பேசுறது மாதிரி இருந்திருக்கு. ஒருத்தர் மேலே திருட்டு புகார் சொல்லியிருக்காங்க. காலத்தீஸ்வரர் கோயிலில் இருக்கிறப்ப இவர் மீது ஒரு புகார் வந்திருக்கு. இவர் என்னடா பண்ணலாம் அப்படின்னு ஸ்ரீரங்கத்தை இவர் வந்து கண்காணிப்பாளராக போடு அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த திராவிட மாடல் அரசு. இதை எதிர்த்து இது என்னங்க, ஒருத்தர் மேலே ஏற்கனவே தப்பு பண்ணவர், அவரை தண்டிக்காமல் அவரை தூக்கி மிகப்பெரிய கோயில் ஸ்ரீரங்கம் புராதனமான கோயில் அங்கே வந்து அதுவும் கண்காணிப்பாளராக இவரை போட்டிருக்கீங்களே, இது திருடங்கையில் சாவி கொடுத்தது மாதிரி இல்லையா அப்படின்னு ராம ரவிக்குமார் புகார் கொடுத்துருக்காரு. இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? திண்டுக்கல் பகுதியில் உள்ள இந்த காலத்தீஸ்வரர் கோவிலில் தான் இந்த வேல்முருகன்கிறவர் அங்கே பணியில் இருந்தார். அங்கே திருப்பணி செய்யும்போது அங்கே இருக்கக்கூடிய விக்கிரகங்களையும் அங்கே அந்த தூண், கருங்கல் தூண், பழங்கால தூண், 500-1000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த தூண், வேறு சில சிலைகள் போன்றவற்றை இவர் திருடி விட்டார் அப்படிங்கிறது தான் அலிகேஷன். இவர் HRNC அதிகாரி, HRNC அதிகாரி, பாதுகாக்க வேண்டியவர் திருடி இருக்கார். கள்ளனே காப்பானே கள்ளன் ஆயிட்டான், இந்த பயிரை பாதுகாக்க வேண்டிய வேலியே பயிரை மேய்ந்து விட்டது அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு. அவர் மேல நம்ம என்னுடைய அருமை நண்பர் ராம ரவிக்குமார் வந்து ஒரு புகார் கொடுக்குறாரு. 4 நாள் முன்னாடி, 4-5 நாளைக்குள்ளதான் அவரை வந்து திண்டுக்கல்ல வந்து HRNC அலுவலகத்துக்கு வர சொல்லி விசாரணை நடத்துறாங்க. விசாரணை நடத்த வரும்போது யார் மேல புகார் கொடுத்துருக்காங்களோ அந்த ஆள் அங்கே இருக்கக்கூடாது, ஏன்னா புகாரை மொத்தமாக இவர் தெரிவிக்கணுங்கிறதுக்காக. ஆனால் என்கொயரி நடக்கும்போது ரவிக்குமார்கிட்ட இவங்க என்கொயரி நடத்தும்போது அவரை பக்கத்து ரூம்ல இருந்து எல்லாத்தையும் காதில் கேட்குற மாதிரி ஒரு அந்த ஆளை பக்கத்து ரூம்ல, ஏன்னா HRNC அதிகாரி தானே, அவன் என்னுடைய கலீகுடா, அவனை எப்படிடா நான் விட்டு கொடுக்க முடியும், அவன் என் ஃப்ரெண்டுடா இப்படின்னு இந்த ஸ்கூல் பசங்கள்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நீதி நேர்மை அதெல்லாம் கிடையாது, அதான் என் கலீகு, ஹவு கேன் ஐ லெட் ஹிம் டவுன். ஸோ இவருடைய குற்றச்சாட்டு சொல்ல அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பதில் தயார் பண்ணுறதுக்காக தயார் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹேண்ட் வீடியோ எடுத்தாதான பிரச்சனை, ரவிக்குமார் அப்ஜெக்ட் பண்ணுவாரு, அதனால அந்த பக்கத்து ரூம்லயே வச்சு அவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு இது ரவிக்குமார் இதையும் அப்ஜெக்ட் பண்றாரு, அவர் எங்க, அவர் ஏன் இங்க வந்தாரு, எதுக்காக அவர் வந்தாருன்னு அதெல்லாம் கேட்டு அப்ஜெக்ட் பண்ணுவோம். ஆனா ரவிக்குமாரை இதுக்காக 4 மணி நேரம் உட்கார வைக்கிறாங்க அங்க. அவர்கிட்ட போன உடனே அந்த என்கொயரி எல்லாம் முடிச்சு உடனே செய்யல. அந்த அப்படி இருக்கக்கூடியவரை இப்ப ஸ்ரீரங்கத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே ஸ்ரீரங்கத்துல இல்லாத அட்டூழியங்கள்லாம் இருக்கு. பெருமாளோட காலை உடைச்சிட்டு தான் அதுக்குள்ள இருந்த சால கிராமங்கள்லாம் திருடிட்டாங்க இவங்க. அதுல ஜெயராமன் ஒருத்தர் HRNCல இருந்தார், அவர் டிசியாவோ ஜேசியாவோ இருந்தார். அவர் இந்த கூத்தெல்லாம் அடிச்சாருன்னு நம்ம சேது அரவிந்தும் இவரும் நம்ம கோவிந்தன்ஜி அப்புறம் ரங்கராஜன் நரசிம்மன் போன்றவர்கள்லாம் ஒரு குற்றச்சாட்டை அப்பவே முன் வச்சிருந்தாங்க. இப்போ அவரை கொண்டு வந்து இப்போ ஸ்ரீரங்கம் கோவிலில் ஏன் கொண்டு வந்து வச்சிருக்காங்க, அங்கே பக்கத்தில் ஸ்ரீரங்கத்தோட ஒரிஜினல் பேர் வெள்ளி திருமுற்றம். இந்த வெள்ளி திருமுற்றத்தில் என்னெல்லாம் செய்ய முடியும், திருவள்ளரையில் என்னெல்லாம் செய்ய முடியும், சமயபுரம் கோவிலும் இதை ஒட்டி தான் வருது. அதனால மேக்ஸிமம் இந்த ஆள் வந்து யோக்கியனாக இருந்தால் சொத்தெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக இவரை கொண்டு போய் போடலாம். சூப்பராக திருடுறான், நல்லா கல்லா கட்டுறான், நல்லா ஊழல் செய்கிறான், லெஃப்ட் அண்ட் ரைட் ஊழல் செய்யறான். கேஸ் வச்சிருக்கு, இவனை மிரட்டியே பல விஷயங்களை. அடுத்தது இருக்கு பாருங்க, நீங்க சொல்றது அந்த ஆங்கிள்லையும் இருக்கு. நீ ஏற்கனவே திருடணும், உனக்கு எப்படி திருடுறதுங்கிற நுணுக்கம் உனக்கு நல்லா தெரியும். நான்கில் சம்பத்னு ஒரு வாடகை வாயர் இருக்காரு பாருங்க. ஆனா அவர் சொன்ன ஒரு கருத்தில் நான் உடன்படுறேன். எல்லாரும் நிலக்கடலையை புடுங்கி திம்போம், புடுங்கி திங்கும் போது அந்த செடி புடுங்கிட்டு அதுல கடலைய மட்டும், ஏன்னா அது பூமிக்கு அடியில் விளையிறதான நிலக்கடலை, அதுல செடியை நம்ம போட்டுருவோம். இது வந்து வெளியில இருக்கிறவனுக்கு தெரியும். ஆனா கருணாநிதி மட்டும் அந்த மண்ணுக்குள்ள இருக்கிற வேர்க்கடலையில் இருக்கக்கூடிய அந்த வேருக்கு அடியில் இருக்கக்கூடிய கடலையை எடுத்து திருடுவாரு. விஞ்ஞானபூர்வமாக, அதுவும் இந்த மாதிரிலாம் நுணுக்கமா ஊழல் செய்யறதுல கருணாநிதியை மிஞ்ச முடியாதுன்னு ஒரு தடவை நாஞ்சில் சம்பத், இன்னைக்கு திமுக ஆதரவா பேசக்கூடிய, கருணாநிதியை புகழ்ந்து பேசக்கூடிய, ஸ்டாலினை புகழ்ந்து பேசக்கூடிய நாஞ்சில் சம்பத் சொன்னது. இந்த குவாலிட்டி இவருக்கு இருக்கும் போல இருக்கு, இந்த வேல்முருகனுக்கு இருக்குங்கிற காரணத்தால்தான் திண்டுக்கல்ல நீ என்ன பண்ண போற, உன்னால எவ்வளவு தூரம் இங்க வந்து எங்களுக்கு கையூட்டு பெற்றுக் கொடுக்க முடியும், எவ்வளவு மைலேஜ் அங்க எடுக்க முடியும், அங்க இதை தாண்டி நீ இப்படி இங்க வந்துட்டேன்னா, சமயபுரம் இருக்கு, திருவானக்காவல் இருக்கு, பக்கத்துல ஸ்ரீரங்கம் இருக்கு, திருவள்ளரை இருக்கு, பல்வேறு கோவில்கள் இந்த சுத்தி இருக்கு, தூள் கலப்பலாம், அதனால அடிச்சு தூள் கலப்பலாம் அப்படின்னு இங்க கொண்டு வந்து போட்டிருக்காங்க போல இருக்கு. இது வந்து
இந்த அறநிலையத்துறையின் ஒரு கேடுகட்டத்தனத்தை, புறையோடி போன இது கால் அழுகி போய் அதில் புழு வந்தால் எப்படி இருக்குமோ கிட்டத்தட்ட அந்த ஸ்டேஜில் தான் இந்த இந்து அறநிலைத்துறையோட செயல்பாடு, அடாவடித்தனமான செயல்பாடு. இந்த இந்து அறநிலைத்துறைங்கிறதே கோவிலில் இருக்கக்கூடிய பிரச்சனையை களையணும், அந்த பிரச்சனையை தீர்த்துட்டு வெளியில் போயிடணும். அவங்க அந்த மாதிரி எத்தனை கோவிலுக்கு வெளியில் போயிருக்காங்கன்னு நீங்கள் யாராவது ஒருத்தர் சொல்லட்டும். இல்லைங்க, அவங்களுடைய அந்த ஹெச்ஆர்என்சியோட நோக்கமே ஒரு பிரச்சனையான இடத்துக்கு அந்த பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. இதுதான் ஹெச்ஆர்என்சியோட நோக்கம். ஆனால் என்ன ஆயிடுச்சு, நரிக்கு நாட்டாம கொடுத்தா கிடைக்க 7 டாடு கேட்குங்கிற கதையா? இவங்க ஆட்சிக்கு வந்தாலே ஒரு 4700 கோயிலை எடுத்திருக்காங்க. ஹெச்ஆர்என்சி கட்டுப்பாட்டுல கொண்டு வந்து அது அதோட இல்லாம கும்பாபிஷேக கணக்கு வேற கொடுக்குறாங்க பாருங்க. இவங்க கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம கும்பாபிஷேக கணக்கு கொடுக்குறாங்க பாருங்க. கும்பாபிஷேகத்துல எந்த அளவுக்கு திருட முடியுங்கிறதுக்கு இவங்க ஒரு ட்ரெண்ட் செட்டர். வயலூர், குமார வயலூர் இருக்கு திருச்சி பக்கத்துல. அந்த ஊர்ல என்னென்ன ஊழல் நடந்ததுங்கிறது அது ஒரு பெரிய டீட்டெயில் இருக்கு. டிஆர் ரமேஷ் அவங்கள்ட்ட கேட்டாக்க, உமானந்தன்ட்ட கேட்டாக்க, இந்த 4 வருஷத்துல இப்போ இந்த புதுசாக இவங்க ஆலயம் காப்போம் வேற இருக்காங்க, அந்த அளவுக்கு ஒரு முடை நாற்றம் எடுக்கக்கூடிய ஊழலின் ஊற்றுக்கண்ணாக இந்த இந்து அறநிலைத்துறை திகழ்கின்றது என்பதுதான் வருத்தமான விஷயம். அதுல ஒரு கொள்ளைக்காரனை கொண்டு ஸ்ரீரங்கத்தில் கொண்டு இப்போ அவருக்கு போஸ்டிங் போட்டு அவரை காப்பாற்றுறதுக்காக ரவிக்குமாரை மிரட்டுறாங்க. இது அடாவடி செயலாகத்தான் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது.